ஃபெட்டு 25 பேசிக் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருச்சு. எஃப்ஐஐ ஆஃப்டர் 1 டேக்கு அப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி அகெயின் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ பொறுத்தளவுக்கு. ஸோ டேட்டாஸ் பார்த்தோம். பட் எஃப்ஐஎஸோட ப்ரீவியஸ் ஹோல்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இந்த மந்த்தே பார்த்திங்கன்னா 3 டேஸ் ஓவராலாக ஹோல்டு பண்ணியிருக்காங்க. சம் சோசியல் மீடியாலாம் கூட பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கிடையாது. ஆக்சுவலாக டிஏஎஸோட ஹோல்டிங் தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து டே பை டே வந்து ஹோல்டிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ சம்திங் ஒரு பிக்கஸ்ட் நியூஸ்க்காக மார்க்கெட் காத்துக்கிட்டு இருந்தது. ஆல்ரெடி முடிஞ்சு ஃபெட் மீட் வந்து முடிஞ்சு. இதில் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு ஸ்மால் ஹோல்டிங் தான் இருக்குது. அவங்க எப்பொழுதும் போல கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஏஎஸோட ஹோல்டிங்னால தான் மார்க்கெட் நம்மளுக்கு இவ்வளோ க்ரோ கொடுத்துருக்கு. இப்போ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, நம்ம ஒரு ரிவர்சல் என்ட்ரிஸ் வந்து மார்க்கெட்டில் மோஸ்ட்லி வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து கேப்சர் பண்ண பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒர்க்கு அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ அது இல்லாமல் மார்க்கெட் ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மூவ் ஆயிடுச்சு. இந்த 1000 பாயிண்ட்ஸ்லேருந்து யாருமே ப்ராஃபிட் புக்கிங்கே ஃபெட் மீட் வந்திருக்கு. ஃபெட் மீட் பாசிட்டிவ். ஸோ இதை பேஸ் பண்ணியாவது அட்லீஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவான்னு பார்த்தா மார்க்கெட் ஒரு கன்சால்டேட்லேயே இருக்குது. ஒரு கேப் அப் கன்சால்டேஷன். ஸோ அப்புறம் ஒரு ஆஃப்டர் 2 o'clock மேலே ஒரு சின்ன ஒரு ட்ராப் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய ஸ்டேஜில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அப்போ எந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதோ அதே லெவல்ஸ்க்குள்ள அதோட மெயின்டெனன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்படியே டே பை டே. இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடை பொறுத்தளவுக்கு ஓகே. பட் இன்ட்ராடேயில் நம்ம எதிர்பார்க்குற என்ட்ரிஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் கன்ஃபர்மேஷன் ஆகி கிடைக்க வருது. சம்டைம்ஸ் வந்து என்ட்ரிஸ் எல்லாமே ட்ராப்பாக இருக்கனால அந்த என்ட்ரிஸ் நம்ம ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கடுப்பாக கூட இருக்கும். என்னடா லைவில் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறோம், என்ட்ரிஸே இல்லையா அப்படின்ற. என்ட்ரிஸ் கிடைச்சா தான் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். என்ட்ரிஸ் கிடைக்கலைங்கிறப்ப நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்லேயே நம்மளுக்கு அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிட்டே இருக்குது. அப்போ அடுத்து நமக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்தால் மட்டும்தான் அதோட சேர்ந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இல்லைனா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே டே பை டே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்குறோம் போகுது. நம்ம லெவல்ஸ் வரதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடக்குது. பட் அந்த அங்கங்கே இங்கே ஃபெயிலியர் ஆகுது. ஸோ எஸ்டர்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட லெவல்ஸ் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் என்ன எங்கே எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,350 நம்மளுக்கு ஒரு லெவல்ஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு ரீட்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து 25,246 to 25,000 வரையும் வரதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 25,350 வந்துச்சு. 300 வந்துட்டு ஸோ இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அதே நியூட்ரல் கேப் அப்பில் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே ப்ரைஸ் வந்து இப்போ க்ளோஸ் ஆகி நிற்கிது நமக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா நிஃப்டி நெக்ஸ்ட் நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த பர்டிகுலர் பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து நான் நெக்ஸ்ட் வந்து இந்த செல்லு தான் வந்து எதிர்பார்க்குறேன். எங்கே 25,350 ஃபர்ஸ்ட் லெவல், 25,246 அதுக்கு அடுத்த லெவல், அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு 25,000 வந்து ரீச் பண்ணிவிட்டு 25,000 நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகும் தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். மேபி உங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்றப்ப இதுக்குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இதில் ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி அப்படின்னா 15 மினிட்ஸில் அப்போ ஒரு சின்ன ஒரு ரீட்ரஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி 25,540 ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தா தான் 25,600 வரைக்கும் அப் ட்ரெண்ட் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணலாம். எங்கன்னா இதில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்ப. இதில் கிடைக்கல அப்படிங்கிறப்ப இங்கேருந்து ரீட்ரஸ்ட் தான் நம்மளுக்கு எடுக்குது அப்படின்றப்ப, அதாவது இந்த பவுண்டரிஸ்லேருந்து நமக்கு ரீட்ரஸ்ட் தான் எடுக்குது அப்படிங்கிறப்ப அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும், கீழே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். 24,341 ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாகவும் இந்த லெவலில் ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். அந்த லெவல் என்ட்ரி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா 280 ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா 25,000 to 25,150 வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது இங்கே கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான். இப்போ பிரேக் அவுட் ஆகி ரீட்ரஸ்ட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கேருந்து அகைன் ரிவர்ஸில் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ வியூ நம்மளுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. பார்ப்போம் நம்மளுக்கு. ஸோ டுமாரோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஓவரால் வியூ நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு ஸோ ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து அகைன் அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா ஸோ ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்டில் பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Next, I am at a SEBI registered investment advisor. This video full and fully educational purpose only. Okay. Thanks for watching. Thank you.